முருகக்கடவுளுடைய ஆலயங்கள் நிறைய இருந்தாலும் முக்கியமான ஆலயங்கள் 6 திருக்கோவில்களை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கோவில்களுக்கு கண்டிப்பாக போக வேண்டும். இருந்தாலும் திரும்ப திரும்ப நாம் வேண்டிக் கொள்ளும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். போகாமல் இருந்தாலும் இந்த இடங்களுக்கு கண்டிப்பாக போக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எந்தெந்த ஆலயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதலாவதாக சிறுவாபுரி, அதாவது நம்ம சென்னையில் உள்ள கோவில்கள் மட்டும்தான் சொல்ல போறோம். நம்ம உலகம் முழுக்க உள்ள ஆலயங்கள் அப்படின்னா நிறைய சொல்லி கொண்டு போகலாம். இந்த சென்னையில் உள்ள மிக முக்கியமான ஸ்தலங்கள் நிறைய இருக்கின்றன. அது நாம இன்னைக்கு பார்க்க போறது 6 திருக்கோவில்களை பார்க்க போறோம். சிறுவாபுரி ஆலயம், வடபழனி ஆலயம், திருப்போரூர் ஆலயம், ஆண்டார்குப்பம், திருத்தணி, குன்றத்தூர், இந்த மாதிரி இந்த ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகன் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமையும் செல்லலாம், வியாழக்கிழமையும் செல்லலாம். இன்னும் நிறைய உங்களுக்கு பண வரவு இருக்கணும், நல்ல அதிர்ஷ்டம் இருக்கணும், தொழில் வளம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமையும் போகலாம். ஏன் வெள்ளிக்கிழமை முருகனுக்காக சொல்லப்படுகின்றோம் அப்படின்னா, மகாலட்சுமி தேவியும் நீங்க முருகக்கடவுளையும் ஒரே மாதிரி ஒரே ஃப்ரேம் பண்ணி நீங்க வீட்டுல வச்சு வழிபட்டாலே பெரும் செல்வம் உங்களுக்கு சேரும். அது மாதிரி அந்த நாள்ல, வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க போய் இந்த முருகக்கடவுளை பார்த்து வணங்கும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி தேவியின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். திருமுருகன் அருளால, முருகக்கடவுளுடைய அருளால உங்களுக்கு நிறைய அருளும் பொருளும் பேரின்பமும் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இந்த வழிமுறைகளை நாம சொன்னோம் இல்லையா, இவைகளை நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம். போகும் பொழுது நீங்க எந்த முருகக்கடவுளுடைய ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, 6 பேருக்கு அன்னம் வாங்கி கொடுங்கள். அதாவது டிஃபனோ மதியமோ இரவு எந்த நேரம் சென்றாலும் சரி, உங்களுக்கு போகக்கூடிய நிலையில் நீங்கள் செல்லும் பொழுது 6 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்து, நீங்க தண்ணியும் வாங்கி கொடுத்து நீங்க அந்த ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழும். 6 வாரம் தொடர்ந்து செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுதும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சரி, எங்களால் 6 வாரங்கள் செல்ல முடியாது அப்படின்னா நீங்க 6 மாதமாவது சென்று வரலாம். அதாவது மாதம் ஒரு முறை அப்படின்னாவது நீங்க போயிட்டு வரலாம். இப்படி போகும்பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். முருகனின் பேரருளால், மகாலட்சுமி தேவியோடு துணையோடு நீங்க இந்த விசேஷமான செயல்களை நீங்கள் செய்யும் பொழுது கடவுளுடைய பரிபூர்ண அருள், முருக கடவுளுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நினைத்தது நிறைவேறும். இதனையும் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.